ஒரு குற்றத்தை செய்வதற்கு அவர்களுக்கு குற்றவாளிகள் தான் தேவைப்படுவார்கள். எனவேதான் சிறைச்சாலைகளை உடைத்தார்கள் என்றால் சிறையில் இருப்பவர்களை முதலில் வெளியேற்ற வேண்டும். அப்பதான் நாட்டில் கலவரம் உருவாகும். சிறைக்குள் வைத்து இவர்கள் படுகொலை செய்யப்பட்டால் அல்லது சாட்சிகள் இல்லாத அழிக்கப்பட்டால் அடுத்த கட்ட 2வது கட்டம் 3வது கட்ட நிலையில் இருப்பவர்கள் தண்டிக்கப்பட முடியும். அவர்கள் தண்டனையின்றி இலகுவாக தப்பிவிடுவார்கள் என்றால் சாட்சியங்கள் இல்லை என்ற ஒரு நிலை. ஏனென்றால் ஐஜிபியும் சிறைக்குத்தான் போயிருக்கிறார், பாதுகாப்பு செயலாளரும் சிறைக்குத்தான் போயிருக்கிறார், பிள்ளையானும் சிறையில் தான் இருக்கிறார், சுரேசாலையும் சிறையில் தான் இருக்கிறார்கள். அப்ப இப்ப சிறைதான் வெளியில் இருப்பவர்களுக்கு இப்போது ஆபத்தாக இருப்பது சிறை. இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது எதற்கு என்றால் அதனால் பயன் பெற்றவர்கள் யார்? இப்ப புதிய ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு தான் மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆட்சி மாற்றத்தால் பயனடைந்தது யார்? ஏன்னா பூகோள அரசியல் ரீதியாக தான் இது பார்க்க வேண்டும், தனியே இலங்கைக்குள் வைத்து பார்க்க முடியாது. இந்தியா இதற்குள் சம்பந்தப்பட்டதாகவும் இந்திய உளவுத்துறை தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக கூட வெளிப்படையாக கூறியிருந்தார். அவ்வளவு இலகுவாக முடிக்க முடியாது, ஏனென்றால் இது பிராந்திய சக்திகள் இதில் ஈடுபட்டிருக்கின்றன என்றெல்லாம் கூறியிருந்தார். இதுல ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், எந்த ஒரு பிரச்சனையிலும் ஒருவர் தாக்கப்படும் போது அவர் திருப்பி தாக்குவார், அதான் நியதி. அப்படி என்று சொன்னால் இப்ப நீங்க சொன்னது போல ஒரு தென்னிலங்கை ஒரு அச்சமான நிலையை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றது. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன். எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இலங்கையினுடைய தற்போதைய சூழ்நிலை என்பது நீண்ட காலத்தின் பின்னர் ஒரு இராணுவ ரீதியாகவும் புலனாய்வு ரீதியாகவும் உன்னிப்பாக பார்க்கப்பட வேண்டிய பகுதியாக இருக்கின்றது. கடந்த மாதம் 5ஆம் 6ஆம் திகதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலை மீதான வன்முறையும், நேற்றைய தினம் மகர சிறைச்சாலை மீதான வன்முறையும் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன. ஆனால் அது உள்ளக ரீதியாக இருந்த 2 குழுக்களுக்கிடையிலான மோதல் என்றுதான் இலங்கை அரசு சார்பிலும் நீதித்துறை சார்பிலும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறை இலக்கு வைக்கப்படுகிறது. இதன் உண்மையான சூத்திரதாரிகள் அல்லது உண்மையான குற்றவாளிகள் அவர்கள் கூறுவது போன்று போதைப்பொருள் குற்றவாளிகளா, அல்லது இதன் பின்னணியில் ஏதாவது அரசியல் சதி அல்லது அரசியல் நிகழ்ச்சி நிரல், ஆட்சி கவிழ்ப்புக்கான முயற்சிகள் இருப்பதாக நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள்? சிறை என்பது பல விடயங்களுக்கு முக்கியமானது. சிறைக்குள் வைத்து பல டீல்கள், இப்ப உயிர்த்த ஞாயிறு இப்போது இலங்கையில் மிக பரபரப்பாக பேசப்படுகின்ற அந்த சம்பவம் கூட இன்னொரு தகவல் இருக்கின்றது. அது சிறைக்குள் இருந்துதான் அதற்கான திட்டங்கள் அனைத்தும் தீட்டப்பட்டது என்று சொல்லியும் அதில் பங்கு பற்றியவர்கள் கூட சிறையில் இருந்து வந்தவர்கள் என்று. அதே போல இந்த சிறைக்குள் என்னென்று சொன்னால், இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையிலோ அல்லது உலக நாடுகளில் இடம்பெறுகின்ற சம்பவங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு குற்றத்தை செய்வதற்கு அவர்களுக்கு குற்றவாளிகள் தான் தேவைப்படுவார்கள். ஒரு சாதாரண வாழ்க்கையில் உள்ள ஒருவரை ஒரு குற்றம் செய்வதற்கு அதை பயன்படுத்த முடியாது. எனவேதான் ஈரான் போரின் முதல் நாள் போரில் கூட சிறைச்சாலைகளை உடைத்தார்கள் என்றால் சிறையில் இருப்பவர்களை முதலில் வெளியேற்ற வேண்டும், அப்பதான் நாட்டில் கலவரம் உருவாகும். இல்லை என்று சொன்னால் இந்த கலவரம் விளைவிப்பவர்கள் எல்லோரும் சிறையில் இருந்து விட்டால் நாடு அமைதியாக இருந்து விடும். இப்போது சிறையை சுற்றி நடக்கிறது. இப்ப இந்த வாரம் சிறையில் கலவரங்கள் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் அதுக்கு முதல் நீர்கொழும்பு சிறை மிக பாரிய ஒரு மோதலாக வெடித்திருந்தது. அடுத்ததாக சிறைக்குள் வைத்து சாட்சியங்களை இல்லாமல் செய்வதற்கு ஆன முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா சுரேசாலையை பொறுத்தவரையில் இப்போது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை இலங்கை அரசு மிக தீவிரமாக கையில் எடுத்திருக்கின்றது. முன்னாள் ஐஜிபி, அதாவது பூஜித் ஜெயசுந்தராவாக இருக்கலாம், அல்லது பாதுகாப்புத்துறை செயலாளர், முன்னாள் பாதுகாப்பு துறை செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவாக இருக்கலாம். இருவருக்கும் மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இவர்கள் இருவரும் அதில்
குற்றவாளிகளாக இருக்கலாம், இவர்களை விட மோசமான குற்றவாளிகள் இன்னும் இருக்கிறார்கள். அதை நோக்கித்தான் அடுத்த நகர்வு இருக்கும் என்பதால் அதற்கான சாட்சிகளை இல்லாது செய்வதற்காக இந்த சிறைக்கு வைத்து அதை முடிப்பதற்காக ஒரு சிறை கலவரத்தை, அடிக்கடி சிறை கலவரங்கள் ஏற்படுவது போல ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்குவதற்காக கூட இருக்கலாம். அடுத்தது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அனுரகுமார திசாநாயக்க அரசு தற்போதைய நிலையில் இந்த அரசை கவிழ்க்க வேண்டும் அல்லது இந்த அரசுக்கு எதிராக ஒரு சதி நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு உரிய ஒரு ஆரம்ப புள்ளியாகவும் இந்த சிறை கலவரங்களை பார்க்கலாம். அரசை கவிழ்ப்பது நாங்கள் எதிர்பார்க்கின்ற முறையில் ஒருபோதும் நடப்பதில்லை. ஒவ்வொரு தடவைகளும் அதன் வேறுபாடுகள் மாறும். சில சமயங்களில் பொருளாதார அழுத்தம் கொண்டு வரப்படும், சில சமயங்களில் ஆட்சிகள் கைமாறுவதற்குரிய கட்சிகள் காசு கொடுத்து வாங்கப்படும், சில சமயங்களில் கட்சிகள் இரண்டாக பிளக்கப்படும், சில சமயங்களில் தாக்குதல், குண்டு தாக்குதல்கள் இடம்பெறும். இவை அனைத்தும் இலங்கையில் இடம்பெற்ற சம்பவங்கள் தான். அப்ப அடுத்தது என்ன நடைபெறப் போகிறது என்பதை யாரும் ஊகிக்க முடியாத வகையில் தான் எதிரி காய்களை நகர்த்துவார். அந்த நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தான் இப்போது இந்த சிறை கலவரங்களை கூட இலங்கை அரசு அதை கண்டு அஞ்சுகிறது. இலங்கை அரசு அஞ்சுகிறது என்று கூறினாலும் கூட, ஆனாலும் கூட இலங்கை அரசை பொறுத்தவரையில் நீங்கள் கூறுகின்ற ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றது. ஆனால் இப்போது நீதிமன்றத்திலே விரைவாக தீர்ப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நீங்கள் கூறியது போன்று முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், முன்னாள் போலீஸ் மா அதிபர் போன்றவர்களுக்கு இலங்கையின் புதிய நீதிமன்றமாக பார்க்கப்படக்கூடிய நிரந்தர மேல் நீதிமன்றத்திலே தீர்ப்புகள் மரண தண்டனையாக விதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில், மரண தண்டனை விதிக்கப்பட்ட சூழ்நிலையில் மகர சிறைச்சாலையில் பதட்டம் ஏற்படுகிறது. அதற்கு முன்னதாக நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்துக்கு முன்னதாக அதே வாரத்திலே கோட்டாபய ராஜபக்ச நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட இருந்தார். அவருடைய மனு ஒன்று விசாரணை தொடர்பில் ஏதோ ஒரு சம்பவம் தொடர்படுகிறதா அல்லது அவை சாதாரணமான பார்வையாக இருக்கின்றதா? இந்த அரசு எங்கு நோக்கி நகர்கிறது என்றதை நீங்கள் உன்னிப்பாக பார்க்கலாம். என்னென்று சொன்னால், இப்ப தண்டனை வழங்கப்பட்டவர் ஒருவர் காவல்துறை அதிகாரி, இரண்டாவது நபர் பாதுகாப்புத்துறையின் செயலாளர். ஆனால் பாதுகாப்பு அமைச்சர் அரசு தலைவர் தான். அப்ப அரசு தலைவராக அப்போது இருந்தவர் மைத்ரிபால சிறிசேனா. சரி, மைத்ரிபால சிறிசேனாவை கை வைக்க வேண்டும் அடுத்தது என்று சொல்ற. ஏனென்றால் அவர்தான் பிரதம குற்றவாளியாக இருப்பார், பாதுகாப்பு அமைச்சர். அப்ப அவர்தான் பாதுகாப்பு அமைச்சர். ஆனால் அவரில் அரசு இன்னும் கை வைக்கவில்லை. ஆனால் அவர் ஏற்கனவே, உங்களுக்கு தெரியும், இந்த தாக்குதல் தொடர்பாக அவர் பேசும்போது இந்தியா இதற்குள் சம்பந்தப்பட்டதாகவும் இந்திய உளவுத்துறை தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக கூட வெளிப்படையாக கூறியிருந்தார். இந்த வழக்கு விசாரணையை நாங்கள் அவ்வளவு இலகுவாக முடிக்க முடியாது, ஏனென்றால் இது பிராந்திய சக்திகள் இதில் ஈடுபட்டிருக்கின்றன என்றெல்லாம் கூறியிருந்தார். இதுல ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், உண்மையில் இந்தியாவை அவர் வெளிப்படையாக சாடுகிறாரா அல்லது இந்தியாவை இதற்கு இழுத்து விடுவதன் மூலம் இந்த வழக்கு விசாரணைகளை ஒரு தடையை ஏற்படுத்துவதற்கு, ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய நாடு என்னும் போது இலங்கை அதில் பின்வாங்கக்கூடும், அதற்காக அவர் இந்தியாவை யூஸ் பண்ணுகிறாரா என்ற கேள்வி இருக்கின்றது. ஒன்று, இந்த தாக்குதல் எதற்கு நடத்தப்பட்டது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது எதற்கு என்றால், அதனால் பயன் பெற்றவர்கள் யார்? இப்ப ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு தான் மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆட்சி மாற்றத்தால் பயனடைந்தது யார்? ஏன்னா பூகோள அரசியல் ரீதியாகத்தான் இது பார்க்க வேண்டும், தனியாக இலங்கைக்குள் வைத்து பார்க்க முடியாது. ஏன்னா 2015ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஆட்சி மாற்றமும் இன்னொரு நாட்டின் நலனுக்காக கொண்டு வரப்பட்டது. அது உலகம் அறிந்த விடயம். 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற இந்த சம்பவம் இன்னொரு நாட்டின். அப்ப இதுக்கு இந்த ஆட்சி மாற்றத்தில் பயனடைந்தவர் யார் என்று சொன்னால் அது இந்தியா தான் பயனடைந்தது. எனவேதான் நாங்கள் முந்தி பேசும்போது கூறியிருந்தோம், இந்த மைத்ரிபால சிறிசேனா கூறுவது, அவர் நேரடியாக அதை கூறுகிறார். இப்போ மைத்ரிபால சிறிசேனாவை கைது செய்தால் அவர் வாயை திறக்க வேண்டிய நிலைமை வரும். சரி, இனி அடுத்த கேள்வி என்னென்று சொன்னால், இவ்வாறான ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்ததுக்கு யாருக்காக கொண்டு வந்தார்கள் என்று ஒரு கேள்வி இருக்கின்றது. அவ்வாறு ஒரு நிலைமை வந்தால்தான் இதற்கு அடுத்த கட்டமாக, மூன்றாவது கட்டமாக கோத்தபாய ராஜபக்ஷவோ அவருடன் கூடியவர்களோ இதற்கு பிடிபடுவார்கள். ஆனால் அவர்களை இதற்கு கொண்டு வருவதற்கு இப்போது தண்டனை வழங்கப்பட்டவர்கள், இப்போதைய சாட்சியங்கள் உயிருடன் இருக்க வேண்டும். சிறைக்கு இவர்கள் கொண்டு போகப்படுகிறார்கள்.
சிறைக்கில் வைத்து இவர்கள் படுகொலை செய்யப்பட்டால் அல்லது சாட்சிகள் இல்லாத அழிக்கப்பட்டால் அடுத்த கட்ட 2வது கட்டம் 3வது கட்ட நிலையில் இருப்பவர்கள் தண்டிக்கப்பட முடியும். அவர்கள் தண்டனையின்றி இலகுவாக தப்பி விடுவார்கள் என்ற சாட்சியங்கள் இல்லை என்ற ஒரு நிலை. இப்ப சுரேஷ் சாலே என்ற நிலையும் அவ்வாறு தான். ஏன் அசாத் மௌலானா, இப்ப அசாத் மௌலானாவும் சுரேஷ் சாலே பிள்ளையான் போன்றவர்கள் வாயை திறந்தால்தான் அடுத்தது கோத்தபாய ராஜபக்ஷ மீது இவர்கள் கை வைக்க முடியும். அதுவரை இவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு நிலைதான் இருக்கின்றது. ஆனால் இப்ப இந்த 2 பேரையும் கைது செய்ததன் ஊடாக இந்த அரசாங்கத்துக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. ஒன்று, இந்த அரசாங்கம் தேர்தலில் கூறியது போல தனது வாக்குறுதியை நிறைவேற்றுவது ஒன்று. 2வது, இவ்வாறான ஒரு தண்டனையை வழங்குவதன் மூலம் நாளை தற்போதைய அரசை மாற்றுவதற்கு வெளிநாட்டில் இருந்து ஏதும் ஒரு சதி நடவடிக்கையில் ஈடுபட்டால் ஏதாவது ஒரு நாடு, அதற்கு உள்ளூரில் இருந்து இவ்வாறானவர்கள் புலனாய்வுத்துறை அதிகாரிகளோ காவல்துறை அதிகாரிகளோ படையினரோ அதற்கு பங்கெடுக்க மாட்டார்கள் அல்லது அந்த சதி வேலைக்குள் ஈடுபட மாட்டார்கள் என்பதற்கான ஒரு அச்சுறுத்தலாக இந்த தண்டனை, கடுமையாக இந்த தண்டனையை வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் திட்டமிட்டிருக்கின்றது. என்று சொன்னால் அடுத்தது தங்கள் ஆட்சியை பாதுகாக்க வேண்டும், எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்த வேண்டும், வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு மல்டி டாஸ்க் என்று சொல்லலாம். இதில் பிரதானமாக அவர்களிட மனதில் இருப்பது தென்னிலங்கையில் தங்களுக்கு எதிரான சக்திகளை மெல்ல மெல்ல ஒடுக்கி விட வேண்டும் என்பதுதான் இதில் பிரதான நோக்கமாக இருக்கின்றது. அதாவது இது எதிர்வரும் காலத்தில் தென்னிலங்கையில் ஒரு சிங்களவர்களுக்குள்ளேயே ஒரு பாரிய மோதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நோக்கித்தான் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டு போகிறது. நீங்கள் கருதுகிறீர்களா, அல்லது இப்போதைய சூழ்நிலையில் மைத்ரிபால சிறிசேன பதட்டத்தில் இருப்பார், அல்லது மைத்ரிபால சிறிசேனவை பொறுத்தவரையில் அவர் உண்மையில் தனக்கொன்றும் தெரியாதென்று இயல்பாக கூறுகின்றாரா, அல்லது அவர் பாசாங்கு செய்கிறாரா என்கின்ற சந்தேகமும் பலரிடம் இருக்கிறது. சிங்கப்பூரில் இருந்து ஒரு பொறுப்பு வாய்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியாக இருந்த போது கூட விமானத்தில் ஆசனம் இன்மையால் தான் வர முடியவில்லை என்று கூறினார். இவ்வாறான ஒரு அனர்த்தம் இடம்பெற்ற போது ஒரு ஜனாதிபதி விரைவாக வர முடியும். அதற்கு முப்பால் கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் குறிப்பிட்டார், இது ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக இடம்பெற்றது போன்றுதான் பின்னிட்ட நாட்களில் தன்னால் அறியக்கூடியதாக இருந்தது என்று. மைத்ரிபால சிறிசேன எந்த ஒரு பின்முன் விளைவுகளை யோசிக்காமல் இந்தியா இதில் தொடர்பட்டிருக்கிறது, இந்திய புலனாய்வு அமைப்புகளால் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் என்றெல்லாம் கூறினார் என்றால், மைத்ரிபால சிறிசேன ஏதோ ஒரு மடை மாற்றத்தை செய்ய முற்படுகிறாரா, அல்லது மைத்ரிபால சிறிசேன முழுமையாக இந்த விடயத்தை அறிந்திருக்கிறார்? இதுல ஒரு 2 விடயங்கள் பார்க்கலாம் என்று சொன்னால், ஒன்று, அப்போது மைத்ரிபால சிறிசேனா தான் அரசு தலைவராக இருந்தார். அப்ப ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர் இந்த ஆட்சி, அவர் இந்த பதவியைத்தான் இன்னொருவரால் ரீப்ளேஸ் பண்ண போகிறார்கள். அவரை பொறுத்தவரையில் இது அவர் மீது ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவரை மிரட்டி செய்யப்பட்டதா? ஏனென்று சொன்னால் அவர் வெளிநாட்டில் இருக்கின்ற சமயத்தில்தான் உள்ளூரில் இருந்தவர்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதுவும் முக்கிய புள்ளிகள், பாதுகாப்பு துறையின் செயலாளர், ஐஜிபி, போலீஸ் மாதிபர், புலனாய்வுத்துறையின் அதிகாரி என்று சொல்லி பலரை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப இந்த குண்டுவெடி இப்ப இந்த தண்டனை வழங்கப்பட்டதன் மூலம் சொல்லப்படுகின்ற செய்தி என்னென்று சொன்னால், இந்த குண்டுவெடிப்புக்கு இலங்கை அரசு பொறுப்பு என்றதை இப்போது இலங்கை அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதைத்தான் நாங்கள் இப்ப 2 தடவைக்கு முதல் கதைக்கும் போது நான் கூறியிருந்தேன். சிங்கள பத்திரிகை ஒன்று கூறியிருந்தது, இவ்வாறான தண்டனைகளின்படி வெளிநாடுகள் இப்போது என்ன யோசிக்கும் என்று சொன்னால், இந்த தாக்குதலை நடத்தியது இலங்கையர்கள், இலங்கை அரசு சம்பந்தப்பட்டவர்கள் என்றால், இலங்கை அரசு வெளிநாடுகளில் இருந்து வந்து கொல்லப்பட்ட வெளிநாட்டவர்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் பெருமளவான தொகையை இழப்பீடாக வழங்க வேண்டி வரும். இதை இவ்வாறு நிரூபித்தால் நீங்கள் இழப்பீடாக, ஏனென்றால் இதுக்கு வெளியார காரணம் அல்ல, நீங்கள் தான் காரணம் என்ற ஒரு நிலை இப்போது அது ப்ரூவ் ஆகிவிட்டது. என்னென்று சொன்னால், இவர்கள் ஒன்று தெரிந்து விட்டார்களோ தெரியாமல் விட்டார்களோ என்றது தெரியாது. ஆனால் இப்போதைய நிலைமையை பார்த்தால் இவர்கள் உதாசீனப்படுத்தினது என்று கூட முடியலாம். உதாரணமாக, இவர்கள் அதில் பங்கெடுக்கவில்லை, இவர்கள் அதை தட்டி கழித்தார்கள், அலட்சியமாக விட்டார்கள், தங்கள் பொறுப்பை துஷ்பிரயோகம் செய்தார்கள், அப்படி கொண்டு முடிக்கலாம், அது வேறுபடியும். ஆனால் இது உண்மையில் இலங்கையில் இருப்பவர்கள் அதை திட்டமிட்டு துல்லியமாக நடத்தினார்களா என்றால் அடுத்த கட்டம் தான் அது சரிவரும். இப்ப அசாத் மௌலானா சொன்னதும், சிறைக்கில் வைத்து இவர்களுக்கு பயிற்சி கொடுத்ததும்,
பிறகு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் பயிற்சி கொடுத்தது எல்லாம் இங்கு கொண்டு வரப்பட வேண்டும். அந்த நிலைக்கான ஒரு அரசு இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துமா என்றதான் பிரச்சனை. அப்படி நகர்த்தும் போதுதான் மைத்ரிபால சிறிசேனாவாக இருக்கலாம், கோத்தபாய ராஜபக்சவாக இருக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு இந்த விசாரணைக்குள் உள்வாங்கப்படுவார்கள். ஆனால் கோத்தபாயாவை விடுங்கள், அவர் அப்போது பதவியில் இல்லை என்றபடியால் அவர் அடுத்த 3வது கட்டத்துக்கு தான் உள்ளுக்கு வருவார். ஆனால் மைத்ரிபால சிறிசேனாவுக்கும் இது ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இப்போது இந்த ஐஜிபிக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை போல இவரும் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த போது இவர் அதை உதாசீனப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர் இப்ப சுரேஷ் ஆர்எஸ் கூறுவது போலதான், என்ன தாக்குதல் நடந்த போது நான் இந்தியாவில் இருந்தேன் என்று கூறுகிறார். அதே போல இவரும் நான் வெளிநாட்டில் இருந்தேன் என்று கூறுவது சில சமயங்கள் அவர்கள் தங்களை பாதுகாக்க பிள்ளையாரும் கூறுகிறார் தானே, நான் சிறையில் இருந்தேன் என்று. உண்மைதான். அதுதான் நான் சொல்றேன். அசாத் மௌலானா அந்த முக்கியம் ஏனென்று சொன்னால் அண்மையில் கூட உங்களுக்கு நான் கூறியிருந்தேன், சாணி அபேசேகரா பிரான்சுக்கு வந்திருந்தார் என்றும். பிரான்சுக்கு அவர் அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தை பதிவு செய்து சென்றதாகத்தான் கூறப்பட்டிருந்தது. அதே போல ஆஸ்திரேலியாவுக்கும் இலங்கையின் புலனாய்வுத்துறை சென்றிருந்ததாகவும் அங்கு சிலரை நேர்காணல் செய்து கொண்டு சென்றிருந்ததாகவும் கூறப்படுகின்றது. அவ்வாறான சாட்சியங்கள் கொண்டு வரப்படுமாக இருந்தால், அவ்வாறான சாட்சியங்களை சேர்ப்பார்களாக இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு பலர் உள்ளே போகலாம். அது இலங்கை அரசை பொறுத்தவரையில் இது ஒன்று எதிர்கட்சிகளை முற்றாக பலவீனப்படுத்துவது. அதை நாங்கள் தவறென்று கூறவும் முடியாது, என்று அவர்கள் குற்றம் உழைத்தவர்கள். இந்த இடத்தில் தான் ஒரு சந்தேகம் வருகிறது. கடந்த முறையும் இந்த வினாவினை உங்களிடம் கேட்டிருந்தேன். இப்போது எதிர்கட்சியினுடைய குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது என்றால் அரசியல் பழிவாங்க. ஒரு குற்றம் செய்தவரை கைது செய்வது அல்லது நீதிமன்றம் தண்டிப்பது உங்களுடைய அனுபவத்தில் அது அரசியல் பழிவாங்கலாக இருக்குமா? நீதிபதிகளுக்கு வயது எல்லை அதிகரித்து விட்டால் அவர்கள் வழங்குகிற தீர்ப்பெல்லாம் ஒரு அரசியல் செய்தியான தீர்ப்பாக பார்க்கப்பட முடியுமா? இப்படித்தான் இப்போது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர், நாமல் ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது பிமல் வீரவன்சவாக இருக்கலாம், உதயகம்பன் பிலவாக இருக்கலாம், சஜித் பிரேம், எல்லோருமே அப்படித்தான் கூறுகிறார்கள். அப்படி என்றால் இப்போது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அனைவரும் சுத்தவாளிகள். எதிர்கட்சிகள் வளமையாக சொல்வது ஒன்றுதான். யார் எதிர்கட்சியில் இருந்தாலும் அவ்வாறு. இப்ப என்பிபி அரசு எதிர்கட்சியாக இருந்தாலும் அதுக்கும் அதைத்தான் கூறும், அரசியல் பழிவாங்கல் என்று கூறுவார்கள். ஆனால் குற்றவாளிகள் சாட்சியங்களுடன் தண்டிக்கப்படும் போது நீதிமன்றத்தின் தீர்ப்பை யாரும் அதை மேவ முடியாது, அதை மதிக்க வேண்டிய ஒரு நிலைமையாகத்தான் இருக்கும். சாட்சிகள் நிரூபிக்கப்படும் போது அதை இவர்கள் அரசியல் பழிவாங்கல் என்று கூற முடியாது. அவ்வாறு கூறினாலும் அது மக்களிடம் பெருசாக எடுபடாது என்றது ஒரு முக்கியமான விடயம். இது மிகப்பெரிய இலங்கையில் 2009ஆம் ஆண்டு போர் நிறைவடைந்த பிறகு இடம்பெற்ற மிகப்பெரிய ஒரு சம்பவம். பெருமளவான 247 பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருந்தார்கள், பெருமளவானவர்கள் காயமடைந்திருந்தார்கள், பொருளாதார இழப்புகள் என்று சொல்லி மிக பெரிய ஒரு விலையை கொடுத்துத்தான் ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வரப்பட்டிருந்தது. எதிர்கட்சிகள் தாங்கள் தப்புவதற்காக சொல்கின்ற ஒரு பேச்சு தான் இந்த அரசியல் பழிவாங்கல் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஆளும் கட்சிக்கு அது ஒரு சந்தர்ப்பம், அவர்களுக்கு அது கிடைத்த சந்தர்ப்பம். இவர்கள் விட்ட தவறு அவர்களுக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பமாக அமைந்திருக்கின்றது. இவர்கள் இதை யோசிக்கவில்லை. யுஎன்பி அரசாக இருக்கலாம் அல்லது எஸ்எல்ஏபி அரசாக இருக்கலாம், மொட்டுவ கட்சி மாறி இருந்தது. அவர்கள் யோசிக்கவில்லை ஒரு புதிய அரசு பதவிக்கு வரும் என்று அவர்கள் கனவிலும் சிந்தித்திருக்க மாட்டார்கள். மாறி மாறி தாங்கள் 2 கட்சிகள் தான் வரும். அப்போ 2 கட்சிகளுக்கும் ஒரு எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது, ஜென்டில்மேன் ஒப்பந்தம் என்ற மாதிரி. உண்ட தவறை நான் கண்டுகொள்ள மாட்டேன், என்ற தவறை நீ கண்டுகொள்ள மாட்டாய் என்ற ரீதியைத்தான் போய்கொண்டிருந்தது. திடீரென்று இப்படி ஒரு மாற்றம் வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார். தமிழ்நாட்டு அரசியல் போன்றும் திமுகவும் அதிமுகவும் கூறியது போன்று. அதுதான் இப்போ தமிழ்நாட்டு அரசியல் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்பதான் ஒரு 3 மாசம் போயிருக்கிறது. 6 மாசம் 1 வருஷம் போக விட்டு எவ்வளவு வழக்குகள் இருக்கு, எவ்வளவு இந்த எதிர்கட்சி 2 பிரதான கட்சியிலும் எவ்வளவோ ஊழல் மிக்கவர் இலகுவாக எல்லாரையும் உரம் கட்ட முடியும். அதே போலதான் இங்க இலங்கையிலும் இவர்களின் ஒவ்வொரு அமைச்சர்மார் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தூக்கினார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கோப்புகளை இலகுவாக அந்த எதிர்த்தரப்பை இல்லாது செய்து விடலாம்.
ஆனால் பலவீனப்படுத்தி விடலாம். ஆனால் அதை எதிர்த்தரப்புகள் அரசியல் பழிவாங்கல் என்று கூறினாலும் அவர்கள் அனைவரும் சுத்தமானவர்களும் இல்லை. அதுதான் இங்கே முக்கிய பிரச்சனை. ஊழல் வழக்குகளை அரசாங்கம் கையில் எடுத்து ஆதாரங்களுடன் நிரூபிக்கும் போது அதனை மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள். அதை அரசியல் பழிவாங்கல் இவர்கள் கூறுவது ஒரு காலத்தில் எடுபடாது. ஆனால் அதனைத்தானே தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போது இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. பிள்ளையான் அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் கடத்தல் காணாமலாக்குதல் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் அங்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்திலே குறிப்பிட்டார். பிள்ளையான் அவர்களும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் தொடர்புபட்டிருப்பதற்கான சில தடயங்கள் அல்லது சான்றுகள் கிடைத்திருக்கின்றன, அந்த கோணத்திலும் விசாரணைகள் இடம்பெறுவதாக குறிப்பிட்டார். சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 2 முக்கியமான, அதாவது ட்ரிப்போலி பிளட்டூனை இயக்கியவரும் அதற்கு உடந்தையாக இருந்த 2 இப்போது சிறையில் இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட எல்லோருடைய கேள்வியாக இருப்பது கேமஸ்ரீ பெர்னாண்டோ, பூஜித ஜெயசுந்தர் ஆகியோருக்கு மரண தண்டனை, முன்னாள் ஜனாதிபதி, அதாவது தலையும் வாலும் இல்லாமல் நடுப்பகுதியில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் தலை வாலின் எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றது? இது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் கூறிய கருத்து தான் நான் இப்போது உங்களிடம் வினாவாக கேட்டது. பிள்ளையான் சுரேஷ் சாலை தொடர்பில் அவர் கூறியது. இவர்கள் இருவரும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் முதலாவது குற்றவாளியாக சஹரான் காசிம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். 2ஆம் 3ஆம் பெயர்களுக்கு பிள்ளையான் மற்றும் சுரேஷ் சாலைவின் பெயர்களை நீதிமன்றம் வரவிட்டிருக்கின்றது. அப்படி என்றால் நடுப்பகுதி மீது பாரிய தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. தலையின் வாலின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? நடுப்பகுதியை முதலில் துண்டித்து விட்டால், அதாவது இதயத்தை நிறுத்தி விட்டால் தலையும் வாலும் பின்னர் இயல்பாகவே சிக்கிக் கொள்ளும் என்று யோசித்திருக்கலாம். ஆனால் என்று சொன்னால் இப்ப பிள்ளையான் சுரேஷ் சாலை என்ற விடயங்கள் அசாத் மௌலானா கூறியவை மிகவும் ஒரு சிக்கலான விடயம். அதை முதலில் சொல்லும் போது யாரும் நம்பவும் இல்லை. சிறைக்கில் இருந்து இவ்வாறு நடந்ததாவது இதெல்லாம் ஒரு கதை மாதிரி தான் போய்கொண்டிருந்தது. ஆனால் இப்ப கொடுக்கப்பட்ட நீங்க சொன்ன இந்த நடுப்பகுதி என்றது இது இக்னோரன்ஸ் என்று சொல்றது, நெக்லிஜென்ஸ் என்று சொல்லலாம். என்னென்று சொன்னால் ஒரு அதிகார துஷ்பிரயோகமா அல்லது பொறுப்பின்மை என்று கூறலாம். அந்த கேட்டகரிக்கான் இது வந்திருக்கிறதே தவிர இது மற்றது நீங்கள் சொன்னவாறு தலையும் பாலும் அவர்கள் தலையை பொறுத்து அவர்கள் அந்த பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணினாக்க. அப்ப அது கவனமாக கையாளப்பட வேண்டிய ஒரு விடயம் என்று சொன்னால் அதை முறையான சாட்சியங்களுடன் உறுதிப்படுத்த வேண்டும், நிரூபிக்கப்பட வேண்டும். எனவேதான் இந்த பிரான்சில் முதலில் கூறினார்கள் அசாத் மௌலானாவை நாட்டுக்கு கொண்டு செல்ல போகிறார்கள் என்று சொல்லி. ஆனால் பிறகு அவரை பிரான்சில் வைத்து நேர்காணல் செய்து கொண்டு போயிருக்கிறார்கள். சில சமயங்களில் அவரை நாட்டுக்கு கொண்டு போனால் அவரின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று பலர் கூறியிருந்தார்கள். முதல் அவரை கொண்டு வர முடியாது, நாட்டிற்குள் கொண்டு வந்தால் உயிருக்கு ஆபத்து இருக்கு என்று சொல்லி. என்றால் அவர் இந்த இப்போது இந்த தண்டனைகள் எல்லாவற்றுக்கும் அப்பால் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். என்னென்னு சொன்னால் அது உலக நான் முதல் கூறியது போல அதுவும் நிரூபிக்கப்பட்டால் இலங்கை அரசுதான் இந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணம் என்றால் இலங்கை தான் இந்த வெளிநாடுகளில் இருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நஷ்டஈட்டை இலங்கை வழங்க வேண்டிய ஒரு நிலைக்கு இலங்கை தள்ளப்படும். ஆனால் தற்போதைய அரசுக்கு பொறுத்தவரையிலே நஷ்டஈடு போனாலும் பிரச்சனை இல்லை. இதனால் இந்த எதிர்கட்சிகள் முற்றாக முடங்கி போகும் என்று சொன்னால் டில்வின் டி சில்வாவின் திட்டத்தின்படி அடுத்த ஒரு 20 வருடங்களுக்கு ஜேவிபி அரசு என்பிபி அரசு ஆட்சியில் இருக்குமாக இருந்தால் நாட்டை அபிவிருத்தி செய்யலாம் என்று சீனா வகுத்து கொடுத்த திட்டத்தின்படி அவர்கள் இயங்க போகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இதை செய்ய தயங்க மாட்டார்கள். எனவேதான் அசாத் மௌலானாவை கூட முன்னர் கூறியிருந்தோம் நாட்டுக்கு கொண்டு வருவார்கள் என்று அவர்கள் கொண்டு வரவில்லை. விரும்பினால் அவர்கள் பிரான்ஸ் அரசுடன் பேசி கொண்டு வரலாம், கொண்டு வரவில்லை. அவர்கள் அங்கிருந்து வாக்குமூலத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்தாங்க. என்றால் முக்கிய சாட்சி இறந்து விட்டால் அது ஒரு பிரச்சனை. இப்போது சிறைகளில் இடம்பெறுகின்ற சம்பவங்களும் இந்த தற்போதைய இந்த விசாரணைக்கு முக்கிய சாட்சிகளாக இருப்பவர்களை அழிப்பதற்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. ஏனென்றால் முக்கிய சாட்சிகள் யார்? நீங்கள் கலைக்கிறவர்கள் இப்ப ஐஜிபியும் சிறைக்குத்தான் போயிருக்கிறார், பாதுகாப்பு செயலாளரும் சிறைக்குத்தான் போயிருக்கிறார், பிள்ளையானும் சிறையில் தான் இருக்கிறார், சுரேஷ் சாலையும் சிறையில் தான் இருக்கிறார்கள். அப்ப இப்ப சிறைதான் வெளியில் இருப்பவர்களுக்கு இப்போது ஆபத்தாக இருப்பது சிறை. ஒரு காலத்திலே வவுனியா யாழ்ப்பாண பகுதிகளிலே பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகரித்து ஆயுத குழுக்கள் துரத்துகின்ற போது மனித உரிமைகள் ஆணைக்குழுவினூடாக சிறைகளில் அடைக்கலம் அடைந்த தமிழர்களின் வரலாறு ஞாபகம் இருக்கும்.
அதே போலதான் மட்டக்களப்பில் முன்னர் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் சிறைக்குள் வைத்து சில தாக்குதல்களை நடத்த வேண்டும் என்பதற்காக சிறைக்கு போனவர்களும் இருக்கிறார்கள். சிறைக்குள் ஒரு மிஷன் சிறைக்குள் வைத்துத்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வெளியில் ஒரு சிறிய ஒரு குற்றத்தை செய்துவிட்டு ஒரு சங்கிலியை அறுத்து விட்டு அல்லது பிட்பாக்கெட் அடித்து விட்டு தாங்களும் ஒரு குற்றவாளிகளாக உள்ளுக்கு போய் உள்ளுக்கு அந்த மிஷனை நிறைவேற்றி வந்தவர்களும் இருக்கிறார்கள். சில தாக்குதல்கள் அப்ப அவ்வாறு சிறைக்குள் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. இப்போ என்னென்னு சொன்னால் சுரேசாலையை கூட அதனால் தான் மிக பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். இப்ப வெளியில் இருப்பவர்கள் தப்ப வேண்டும் என்று சொன்னால் சிறையில் இருப்பவர்கள் இல்லாது செய்ய வேண்டும் அல்லது வாயை மூட வேண்டும் என்ற ஒரு நிலைதான். அப்ப அதுதான் இந்த சிறை கலவரத்துக்குரிய காரணம். என்றது இன்னொரு பிரச்சனை என்று சொன்னால் தென்னிலங்கையை பொறுத்தவரையில் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நேற்று ரத்மநாளையில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாதாள குழுக்கள் இந்த போதை வஸ்து கும்பல்கள் என்று சொல்லி துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இறப்பவர்கள் என்றது தென்னிலங்கையில் ஒரு சர்வசாதாரணம். அதை இலகுவாக யாரும் செய்து விட்டு போகலாம். இப்போது நீங்கள் கூறுகின்ற சூழ்நிலைகளை பார்க்கின்ற போது தென்னிலங்கையில் ஒரு அச்சமான நிலை அதிகரிப்பதற்குத்தான் வாய்ப்பு இருக்கின்றது. உண்மைதான். என்னென்னு சொன்னால் இப்ப ஒரு கட்சியை இன்னொரு கட்சி அழிக்கப் போகிறது. அது அவர்கள் விரும்பி அழிக்கவில்லை என்றால் இவர்கள் சுத்தமானவர்களும் இல்லை, குற்றவாளிகள். அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது ஒரு மோதல் இப்போ ஒரு பனிப்போர் மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கு. அப்ப அழிக்கப்பட போறவர்கள் என்ன செய்வார்கள்? தாங்கள் தப்பி பிழைக்கத்தான் யோசிப்பார்கள், உள்ள வழிகளை தேடுவார்கள். வழிகள் என்று சொன்னால் இந்த அரசை ஏதோ ஒரு வகையில் அழிக்க யோசிப்பார்கள். இப்ப இரண்டு தரப்பும் ஒன்றை ஒன்று அழிக்க முற்பட்டு நிற்கின்றது. மெல்ல மெல்ல இந்த பிரச்சனை உக்கிரம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதைத்தான் மைத்ரிபால சிறிசேனா கூறினார். என்னென்று சொன்னால் அவர் மட்டும் கூறவில்லை, பலரும் கூறினார்கள். இந்த 7 வருடங்களாக இந்த வழக்குகள் இழுபட்டதுக்குரிய காரணமும் அதுதான். பூகோள அரசியல் இருக்கின்றது, உள்ளக அரசியல் இருக்கின்றது. இது சாதாரணமாக ஒருவர் வெளியில் இருந்து செய்து விட்டு போயிருந்தால் அல்லது சாதாரணமாக ஒரு IS குழு செய்திருந்தால் இந்த வழக்கு எப்பயோ முடிஞ்சிருக்கு. ஆனால் வழக்குகள் இவ்வாறு இழுபட்டு கொண்டு போறதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா இதுக்குள்ள அரசியல் இடம்பெற்றிருக்கின்றது. அப்ப இந்த அரசியல் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அங்க இருக்கிற கட்சிகள் எல்லா 2 கட்சிகளுக்கும் ஆதரவாளர்கள் இருப்பார்கள். படைக்குள் ஆதரவாளர்கள் இருப்பார்கள், மக்களின் ஆதரவாளர்கள் இருப்பார்கள். அனுகுமார திசாநாயக்கா எவ்வளவு ஓட்ஸ் வாங்கி வந்தார்? சரி, 50% மேலே என்றாதான் ஜனாதிபதி. நீங்கள் 52%, அதுவும் இதுல 2வது வாக்கெடுப்புல தான் வந்தார், 44%. இப்ப மிகுதியாக்கள் அங்க இருக்கிறார்கள், எதிர்கட்சியில் தான் இருக்கிறார்கள், ஆதரவாத்தான் இருக்காங்க. அப்ப ஒரு ஜனநாயக நாட்டுல 50-50 இருப்பாங்க, அல்லது ஏதோ 40-60 இருப்பாங்க. அப்ப 40% அந்த அரசிடம் சாதகமாகத்தான் இருப்பாங்க. அவர்கள் எதிர்வினை ஆற்றுவார்கள் நிச்சயமாக. தங்களை எந்த ஒரு பிரச்சனையிலும் ஒருவர் தாக்கப்படும் போது அவர் திருப்பி தாக்குவார். அதான் நியதி. அப்படி என்று சொன்னால் இப்ப நீங்க சொன்னது போல ஒரு தென்னிலங்கை ஒரு அச்சமான நிலையை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த அச்சமான நிலை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதும் அந்த குற்றவாளிகளோடு நீதிமன்றத்தில் தீர்ப்புக்காக காத்திருக்கக்கூடியவர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. உண்மைதான். என்று சொன்னால் இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருந்தால், ஒரு அச்சுறுத்தலான நிலை ஏற்பட்டு கொண்டிருந்தால் இலங்கை அரசு இப்ப முன்னர் கூறியது போல இந்த வழக்குகளை ஏதோ ஒரு சிறிய ஒரு தீர்ப்புகளை கொடுத்து ஒரு சிலரை தண்டித்து கொண்டு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த தண்டனை வழங்கப்பட்டவர்கள் முன்னரும் தண்டனை பெற்றவர்கள் சிவில் கேஸாக போனது, பணத்தை செலுத்தியிருந்தார்கள். இப்போது திருப்பி அவர்களுக்கு ஒரு கிரிமினல் கேஸாக இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. அவ்வளவுதான். இப்ப இவ்வாறான ஒரு தண்டனையை வழங்குவதன் ஊடாக இந்த அச்சுறுத்தலை தவிர்ப்பதற்கு அதை இந்த அரசு இழுத்து கொண்டு போகலாம். வழக்குகளை அடுத்த தேர்தல் வரையிலும் அவ்வாறு இழுத்து கொண்டு போகலாம். இது இன்னொன்று எதிர்கட்சிகளுக்கும் ஒரு அச்சுறுத்தலாக அவர்களை வைத்திருக்கலாம். அதாவது நீங்கள் மேலதிகமாக இது நகர்ந்தால் நாங்கள் இதை இருக்குவோம். அவர்கள் பிழை செய்தால் தண்டிப்பதில் என்ன குற்றம் இருக்கின்றது? உண்மைதான், பிழை செய்தால் தண்டிப்பதில் குற்றம் இல்லை. ஆனால் அரசியலில் இது சகஜம். இப்ப என்னென்னு சொன்னால் 2 தரப்பும் இப்ப ஒன்று தண்டிப்பதால் தற்போதைய அரசுக்கு லாபம் இருக்கின்றது, அதே போல ஆபத்தும் இருக்கின்றது. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தால், உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி, இதுக்கு இந்தியாவும் விழுபடுவாக இருந்தால் இந்தியா ஏதோ ஒரு வகையில் அழுத்தத்தை கொடுக்க யோசிக்கும். அந்த அழுத்தம் காரணமாகத்தான் 7 வருடங்களாக இந்த வழக்குகள் நீண்டு கொண்டு சென்றிருந்தது. இப்ப ஆபத்தும் இருக்கு நன்மையும் இருக்கும் என்று சொன்னால் ரிஸ்க் வெர்சஸ் பெனிஃபிட் என்ற மாதிரி தான் இதை தூக்கி பார்ப்பார்கள். எது ஆபத்து கூடவாக இருக்கா நன்மை கூடவாக இருக்கான்னு தான் பார்ப்பார்கள். அந்த அளவீட்டின் படிதான் தீர்ப்புகள் வழங்கப்படுமே தவிர
நீங்கள் கூறியது போல குற்றம் செய்தால் தீர்ப்பு வழங்கப்படுதாண்டா அது அரசியலில் சில சமயங்களில் தான் அது சாத்தியம், சில சமயங்களில் சாத்தியமாக. ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான விடயங்கள், குறிப்பாக இலங்கையின் உள்ளக ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய தற்போதைய அசாதாரண நிலைகளும் அதன் பின்னணியில் வகுப்புக்கப்படுகின்ற திட்டங்கள் தொடர்பான பல முக்கிய விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.